இன்னொன்னு டிடிஆர் டிக்கெட் கேட்க தெரிஞ்சா போதும். அது கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. டிக்கெட்னு கேட்டிருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு. ஒழுங்கா டிடிஆர் வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா கூட, டிக்கெட் ஒழுங்கா வாங்கியிருந்தானா கூட, அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா பின்னாடி அதே ரயில்வே டிபார்ட்மெண்ட் குந்தகம் வலிக்கும் தண்டவாளத்துல வந்து தலையை வச்சிருப்பாங்களா? அந்த ஓடாத ட்ரெயின் நிறுத்திருப்பாங்களா? அதுதான். அதாவது என்னன்னா, பல டிடிஆர்கள் ஒழுங்கா வேலை செய்யாததுனாலதான் நம்ம நாடே நாசமா போய் கிடக்குதுங்கிறது தான். இப்பவும் இப்போ டிடிஆர்கள் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. இந்த வடக்கனுங்க வரானுங்க நிறைய பேரு, கொஞ்சம் ஒழுங்கா டிக்கெட் எல்லாம் வசூல் பண்ணுங்க. பாரத் மாதா கி ஜெய். அது பாரத் மாதா கி ஜெய் கூட இல்ல, சிவாஜி மகாராஜாவுக்கு வீர். என்னடா என்னமா சொல்றீங்க? எங்கடா சிவாஜி எடுத்தோம்? இல்ல, நாங்க சிவாஜி நல்ல நடிகர் தான்டா, எங்களுக்கு அவ்வளவுதான்டா தெரியும். ஐயோ எங்களை போட்டு ஏன்னா இப்படி படாப்படுத்துறீங்க அப்படின்ட்டு அவங்க வாட்டு வந்து என்னமோ வீருங்கிறாங்க. கடைசியில் அவங்கள விட்டாங்க. ஃபைனல ஒண்ணு இல்லாண்டு போக சொல்லிட்டாங்க. அப்ப நானும் போயிட்டு திருவள்ளுவர் கேஜே அப்படின்னு டெல்லியில கத்திட்டு ஓடி வந்துடுறோம் ப்ரோ. யார் அவருன்னு கேட்பாங்க. அவரும் டிக்கெட் எடுக்க மாட்டாரு. எங்க பழக்கம், நாங்கள் தமிழர்கள், நாங்க நேர்மையானவர்கள், நாங்க டிக்கெட் எடுத்து தான் பயணிப்போம், எங்க சீட்ல தான் உட்காருவோம். இதை வந்து நாங்க வந்து வெளிப்படையா அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது.